Hello friends, welcome back to Manoj Calibre. There are 12 tenses in English and among these 12, the most important and common one is the simple present tense. இன்னைக்கு இந்த வீடியோவில் simple present tenseல எப்படி sentences form பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இதில் positive statements எப்படி உருவாக்குறது, negative statements எப்படி உருவாக்குறது, yes or no type questions எப்படி உருவாக்குறது, WH questions எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணுன்றதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான யூசேஜஸ் பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்கையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கற்றுக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 அப்படின்றது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் verb 1. இந்த verb 1 அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை நம்ம ரூட் ஃபார்ம் ஆஃப் த verb அப்படின்னு சொல்லலாம், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ன்றது சிங்குலராக இருக்கலாம், ப்ளூரலாக இருக்கலாம், நவுன்ஸாக இருக்கலாம், அல்லது ப்ரோனவுன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. ஸோ ஐன்றது சப்ஜெக்ட், ப்ளே அப்படின்றது V1. ஸோ ஐன்றது சப்ஜெக்ட், ப்ளேன்றது V1. ஸோ ஐ ப்ளே டெய்லி, நான் தினமும் விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். we play daily, நாங்கள் தினமும் விளையாடுகிறோம். you play daily, நீங்கள் தினமும் விளையாடுகிறீர்கள். they play daily, அவர்கள் தினமும் விளையாடுகிறார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், he plays, she plays, it playsன்னு இருக்குது. ஸோ என்ன வித்தியாசம்னா, இங்கே வேர்புக்கு பக்கத்தில் எஸ் சேர்த்துருக்கு பாருங்கள். ஸோ எஸ் சேர்த்துருக்குறோம். he plays, she plays, it plays. இது ஏன் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் அதாவது he, she, itக்கு ஓகே அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வேர்பு பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். வேர்பு பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். நல்லா கவனிங்க, 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12 டென்சஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் இந்த எஸ் சேர்க்குற பிஸ்னஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும், அதுலேயும் குறிப்பாக தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ்க்கு மட்டும் he, she, itலாம் இருந்துச்சுன்னா வேர்பு பக்கத்தில் நம்ம எஸ் சேர்க்கணும். ஸோ he plays daily, அவன் தினமும் விளையாடுகிறான். she plays daily, அவள் தினமும் விளையாடுகிறாள். it plays daily, அது தினமும் விளையாடுகிறது. இப்போ எல்லா வேர்பு பக்கத்துலேயும் he, she, itக்குலாம் எஸ் தான் சேர்க்கணுமா அப்படின்னா கிடையாது. சில வேர்ப்ஸ் பக்கத்தில் இஎஸ் சேர்க்க வேண்டியதாக இருக்கும், சில வேர்ப்ஸ் பக்கத்தில் ஐஇஎஸ் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கெங்கே இஎஸ் சேர்க்கணும், எங்கெங்கே ஐஇஎஸ் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ்க்கெலாம் வேர்ப்ஸ் கூட எஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆட் எஸ் டு மோஸ்ட் வேர்ப்ஸ், அதாவது இங்கிலீஷில் உள்ள பெரும்பாலான வேர்ப்ஸுக்கு நம்ம எஸ் சேர்த்தாவே போதும். லைக் ப்ளே, பிளேஸ், லிவ், லிவ்ஸ், லவ், லவ்ஸ், லைக், லைக்ஸ், ரன், ரன்ஸ், கிவ், கிவ்ஸ், டேக், டேக்ஸ், see, sees. ஓகே, ஆனால் இஎஸ் எங்கே சேர்க்கணும் அப்படின்னு பாருங்கள். ஆட் இஎஸ் டு வேர்ப்ஸ் எண்டிங் இன் எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ். ஓகே, ஸோ வேர்ப்ஸ்லாம் எஸ்ஸில் முடிஞ்சாவோ அல்லது சிஹெச்சில் முடிஞ்சாவோ, எஸ்ஹெச்சில் முடிஞ்சாவோ அல்லது எக்ஸில் முடிஞ்சாவோ நம்ம இஎஸ் சேர்க்கலாம். அதே போல் டூவுக்கும் கோவுக்கும் கூட நம்ம இஎஸ் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், பாஸ். ஸோ பாஸ்ன்றது எஸ்ஸில் முடியுது, அதனால் பாசஸ். கேட்ச், கேட்ச்ன்றது சிஹெச்சில் முடியுது, அதனால் கேட்சஸ். வாஷ், வாஷ்ன்றது எஸ்ஹெச்சில் முடியுது, அதனால் வாஷஸ். அதே போல் ஃபிக்ஸ், ஃபிக்ஸ்ன்றது எக்ஸில் முடியுது, அதனால் ஃபிக்ஸஸ். அதே போல் டூவுக்கும் நம்ம இஎஸ் சேர்க்கணும், டூ வந்து டஸ் அப்படின்னு மாறும். அதே போல் கோவுக்கும் நம்ம இஎஸ் சேர்க்கணும், ஸோ கோன்றது கோஸ் அப்படின்னு மாறும். அண்ட் தேர்ட்லி இப்போ பாருங்கள், இஃப் வேர்ப்ஸ் எண்ட் இன் கான்சனன்ட் ப்ளஸ் ஒய், ரிமூவ் ஒய் அண்ட் ஆட் ஐஇஎஸ். அதாவது வேர்ப்ஸ்லாம் ஒய்யில் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐஇஎஸ் சேர்த்துக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், ஸ்டடி இருக்குது. ஓகே, ஸ்டடி. ஸோ ஸ்டடின்றது ஒய்யில் முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அதே போல் ட்ரை, ட்ரைன்ற வார்த்தை ஒய்யில் முடிஞ்சிருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஆர்ன்ற கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ் சேர்த்துக்கலாம். அதே போல் க்ரை இருக்குது, க்ரை ஒய்யில் முடிஞ்சிருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஆர்ன்ற கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. ஸோ ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ்
சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா ஒயில் முடிகிற எல்லா வேர்ப்ஸ் பக்கத்துலேயும் இந்த ரூல் வராது. ஸோ ஒயில் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர் இருந்தால் தான் இந்த ரூல். இங்கே பாருங்கள், ப்ளே இருக்குது, ப்ளே ஒயில் தான் முடியுது, ஆனால் நம்ம எஸ் சேர்த்தா போதும். ஏன் அப்படின்னா ப்ளேவுக்கு முன்னாடி வவல் லெட்டர் தான் இருக்குது, கான்சனன்ட் லெட்டர் கிடையாது. அதே போல் லே, ஸோ லேக்கு வந்து நம்ம எஸ் சேர்த்தாவே போதும், நம்ம ஐஏஎஸ் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அங்கே ஒயில் முடியுது, பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர் கிடையாது, வவல் லெட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வேர்ப்ஸ் வந்து ஒயில் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்கோ அப்போல்லாம் நம்ம ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் சேர்த்தா போதும். அடுத்தது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ்ன்றது ஹேஸ்ன்னு மாறும், ஹேவ்ன்றது ஹேஸ்ன்னு மாறும் ஹீ ஷீட்டுக்கு மட்டும். இப்போ ஐ ஹேவ், வி ஹேவ், யூ ஹேவ், தே ஹேவ்னு சொல்லுவோம். ஆனால் ஹீ ஷீட்டுக்கு மட்டும் ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஐ ஹேவ் அ கார், பட் ஹீ ஷீட்டுக்கு சொல்லும் போது ஹீ ஹேஸ் அ கார், ஷீ ஹேஸ் அ கார், இட் ஹேஸ் அ கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வேர்பு கூட எஸ் சேர்க்கறதுக்கான ஸ்பெல்லிங் ரூல்ஸ். இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சென்டென்சஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படின்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, பாசிட்டிவ் கொஷின்ஸ் நெகட்டிவ் கொஷின்ஸ்லாம் எப்படி உருவாக்குறது அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஐ ப்ளே அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 அப்படின்னா நான் விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ ப்ளே, நான் விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நான் விளையாடுகிறேனா அப்படின்னு கேள்விலாம் கேட்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம ஐ ப்ளே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஐ டூ ப்ளே தான் சொல்கிறோம். ஓகே, ஐ டூ ப்ளே அப்படின்றது தான் உள்ளே மறைஞ்சிருக்கிற மீனிங். ஆனால் நம்ம சொல்லும் போது ஐ டூ ப்ளேன்னு சொல்ல மாட்டோம், ஐ ப்ளே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, இந்த ப்ளேவை நம்ம ரெண்டாக உடைக்கலாம். ஸோ ரெண்டாக உடைச்சோன்னா எப்படி உடைப்போம்னா டூ ப்ளஸ் ப்ளே அப்படின்னு உடைப்போம், டூ ப்ளஸ் ப்ளே அப்படின்னு உடைப்போம். ஸோ இந்த மறைஞ்சு இருக்கிற அல்லது தூங்கிட்டு இருக்கிற இந்த சிங்கத்தை நம்ம தட்டி வெளியில் எழுப்புகிறோம். எதுக்காகனா மற்ற 5 ஃபார்ம்ஸ் நம்ம எழுதுறதுக்காக தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ப்ளேனா நான் விளையாடுகிறேன், நான் விளையாடுகிறேனா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கலான்னா இந்த டூவை முன்னாடி கொண்டுட்டு வரணும். ஓகே, இந்த டூவை முன்னாடி கொண்டு வரணும். ஒன்று டூ, இந்த ஐயை பின்னாடி கொண்டு போகணும். ஸோ டூ ஐ ப்ளே அப்படின்னா நான் விளையாடுகிறேனான்னு அர்த்தம். டூ ஐ ப்ளே அப்படின்னா நான் விளையாடுகிறேனா. ஸோ ஐ ப்ளேனா நான் விளையாடுகிறேன், ஐ ப்ளேன்னு சொல்லும் போது ஆக்சுவலி நம்ம உள்ளே மறைஞ்சிருக்கிற மீனிங் என்னென்னா ஐ டூ ப்ளே. ஸோ இதை நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின் உருவாக்குறதுக்காக, பாசிட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறதுக்காக ஒன்றும் இல்லை, இந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த டூவை வெளியில் தட்டி எழுப்புகிறோம். ஸோ டூவை வந்து முன்னாடி கொண்டு வாங்க, ஐயை அங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். இது கேள்வியாக மாறிடும். டூ ஐ ப்ளே, ஓகே, நான் விளையாடுறேன்னா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே மெயின் வேர்ப் என்னதுன்னா ப்ளே தான் மெயின் வேர்ப். டூன்றது ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், இல்லைனா ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹெல்பிங் வேர்ப் தான். ஸோ டென்ஸை காட்டுறதுக்காக வந்திருக்கு. ஓகே, டென்ஸை காட்டுறதுக்காக வந்திருக்கு. இப்போ ஐ ப்ளேனா நான் விளையாடுகிறேன், நான் விளையாடவில்லை அப்படின்னு நெகட்டிவாக எப்படி சொல்கிறது, நான் விளையாடவில்லை அப்படின்னு நெகட்டிவாக எப்படி சொல்கிறது, ஒன்றும் இல்லை. இந்த டூ ஹெல்பிங் வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த ஹெல்பிங் வேர்புக்கு பக்கத்தில் நாட் போட்டால் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். அதாவது ஐ டு நாட் ப்ளே, ஐ டு நாட் ப்ளேனா நான் விளையாடவில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த டு நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா டோன்ட். ஓகே, இந்த டு நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா டோன்ட். ஸோ ஐ டோன்ட் ப்ளேனா நான் விளையாடலைன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஐ டோன்ட் ப்ளே அப்படின்னா நான் விளையாடவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் விளையாடவில்லையா அப்படின்னு நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குது, நான் விளையாடவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, திரும்பவும் இந்த டோன்ட் அங்கே கொண்டு வாங்க, ஐயே அங்கே கொண்டுட்டு போங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, இப்போ டோன்ட் ஐ ப்ளே, டோன்ட் ஐ ப்ளே அப்படின்னா நான் விளையாடவில்லையா அப்படின்னு அர்த்தம், நான் விளையாடவில்லையா அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் எப்படி விளையாடுறேன் அல்லது நான் என்ன விளையாடுறேன் அப்படின்ற பாசிட்டிவான WH கொஷின் கேட்கலாம் இல்லையா. ஸோ பாசிட்டிவான WH கொஷின் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் என்ன விளையாடுறேன், என்னன்னா வாட், பாசிட்டிவான கொஸ்டின், அதனால் ஒன்றும் இல்லை, இந்த வாட்டை கொண்டு வந்து முன்னாடி போடுங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே ஏற்கனவே டூ ஐ ப்ளேன்னு இருக்குது. ஸோ வாட்டை கொண்டு வந்து முன்னாடி போட்டிங்கன்னா வாட் டு ஐ ப்ளே அப்படின்னு வரும். ஸோ வாட் டு ஐ ப்ளே, வாட் டு ஐ ப்ளே, நான் என்ன விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம், நான் என்ன விளையாடுகிறேன். இப்போ நான் என்ன விளையாடலை அப்படின்னு நெகட்டிவாக ஒரு WH கொஷின் கேட்கலாம், நான் என்ன விளையாடலை.
நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்குங்க பாருங்கள், டோன்ட் டைப் ப்ளே. ஸோ நான் என்ன விளையாடல அப்படின்றதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டை கொண்டு வந்து திரும்ப இதுக்கு முன்னாடி போடணும். அப்படின்னா வாட் டோன்ட் ஐ ப்ளே, நான் என்ன விளையாடல. ஓகே, நான் என்ன விளையாடல. வாட் டோன்ட் ஐ ப்ளே, நான் என்ன விளையாடலை அப்படின்னு அர்த்தம். ஸோ WH கொஸ்டின் நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வாட் டு ஐ ப்ளேனா நான் என்ன விளையாடுறேன்னு அர்த்தம். சப்போஸ் ஹவு டு ஐ ப்ளே, நான் எப்படி விளையாடுறேன். வென் டு ஐ ப்ளே, நான் எப்பொழுது விளையாடுறேன். வை டு ஐ ப்ளே, நான் ஏன் விளையாடுறேன். வேர் டு ஐ ப்ளே, நான் எங்கே விளையாடுறேன்னு சொல்லிட்டு எப்படி வேணால் நம்ம கொஸ்டின் WH கொஸ்டின்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே போல் தான் ஐ வி யூ தே இது 4க்குமே நம்ம சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதே போல் ப்ளூரல் நவுன்ஸாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் தான் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ வி யூ தே அது போல் ப்ளூரல் நவுன்ஸுக்கெலாம் நம்ம ப்ளே என்ற வேர்பு பயன்படுத்தணும். அதனால டூ ப்ளஸ் ப்ளே அப்படின்னு உடைச்சோம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷீட்டுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் அப்படின்னு எஸ் சேர்க்குறோம். ஸோ இதை எப்படி நம்ம உடச்சி சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஹீ பிளேஸ், அவர் விளையாடுகிறார். ஸோ அவர் விளையாடுகிறார்னா ஹீ பிளேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹீ பிளேஸ்னால் அவர் விளையாடுகிறார். ஓகே, நம்ம ஹீ ஷீட்டுக்கு எஸ் சேர்க்குறோம், அதனால் ஹீ பிளேஸ். ஸோ இப்போ இந்த பிளேஸை நம்ம எப்படி உடைக்கலாம். ஏற்கனவே ப்ளேவை நம்ம டூ ப்ளஸ் ப்ளேன்னு உடைச்சோம். இந்த பிளேஸை எப்படி உடைக்கலாம்னா, இந்த பிளேஸ் எப்படி உடைக்கலாம்னா டஸ் ப்ளஸ், நல்லா கவனிங்க, டஸ் ப்ளஸ் ப்ளே அப்படின்னு தான் உடைக்கணும். திரும்ப பிளேஸ் போடக்கூடாது. அந்த எஸ் தான் இங்கே டஸ்ஸாக வந்துருச்சு. ஸோ டஸ் ப்ளஸ் ப்ளே அப்படின்னு உடைக்கணும். ஸோ என்னென்னா நம்ம ஹீ பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலி அங்கே என்ன நம்ம சொல்ல வரோம்னா, மறைமுகமாக என்ன சொல்ல வரோம்னா ஹீ டஸ் ப்ளே அதுதான் சொல்ல வரோம். ஸோ ஹீ பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆக்சுவலி மறைமுகமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஹீ டஸ் ப்ளே அதுதான் நம்ம சொல்ல வரோம். அப்போனா ஹீ பிளேஸ்னால் அவர் விளையாடுகிறார். அவர் விளையாடுகிறாரா அப்படின்னு எப்படி கேள்வி கேட்குறது, ஒன்றும் இல்லை, இந்த டஸ்ஸை முன்னாடி கொண்டு வரணும். ஓகே, இந்த டஸ்ஸை முன்னாடி கொண்டு வரணும். ஸோ டஸ், இந்த ஹீயை திரும்ப பின்னாடி கொண்டு வாங்க. டஸ் ஹீ, திரும்ப ப்ளே தான் போடணும். திரும்ப ப்ளே தான் போடணும். பிளேஸ் திரும்ப எஸ் போடக்கூடாது, ஏன்னா அந்த எஸ் தான் இங்கே டஸ்ஸாக வந்திருக்கு. ஸோ டஸ் ஹீ ப்ளே தான் போடணும். ஓகே, டஸ் ஹீ ப்ளேனா அவர் விளையாடுகிறாரா அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் விளையாடவில்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம். அவர் விளையாடவில்லை அப்படின்னு நெகட்டிவாக எப்படி சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இங்கே ஹீ டஸ் ப்ளேனா அவர் விளையாடுகிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த டஸ்ஸுக்கு பக்கத்தில், ஏன்னா இங்கே ட்ரெஸ்ன்றது தான் ஹெல்பிங் வேர்ப். அப்போ ஹெல்பிங் வேர்ப் இந்த டஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும். அப்படின்னா ஹீ டஸ் நாட் ப்ளே, ஹீ டஸ் நாட் ப்ளே. ஸோ ஹீ டஸ் நாட் ப்ளே அப்படின்னா அவர் விளையாடவில்லை. ஹீ டஸ் நாட் ப்ளே, அவர் விளையாடவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டஸ் நாட்டை தான் நம்ம சுருக்கி டசின்ட் அப்படின்னு போடுறோம். இந்த டஸ் நாட்டை தான் நம்ம சுருக்கி டசின்ட்னு போடுறோம். ஸோ ஹீ டஸ் நாட் ப்ளே, அவர் விளையாடவில்லை. அப்படி இல்லைனா ஹீ டசின்ட் ப்ளே, அவர் விளையாடவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் விளையாடவில்லையா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா. அவர் விளையாடவில்லையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்கலாம், ஒன்றும் இல்லை, இந்த டசின்ட்டை முன்னாடி கொண்டு வாங்க, இந்த ஹீயை பின்னாடி கொண்டு வாங்க. ஸோ டசின்ட், ஓகே, டசின்ட் ஹீ ப்ளே, டசின்ட் ஹீ ப்ளே, அவர் விளையாடவில்லையா. டசின்ட் ஹீ ப்ளே, அவர் விளையாடவில்லையா அப்படின்னு ஆகிடும். இப்போ அவர் என்ன விளையாடுகிறார். ஓகே, அவர் என்ன விளையாடுகிறார், அவர் என்ன விளையாடுறார். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே டஸ் ஹீ ப்ளேன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வாட்ன்ற கொஸ்டினை என்னென்ன வாட், ஸோ வாட் என்ற கொஸ்டினை ப்ளேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். வாட் டஸ் ஹீ ப்ளே. ஓகே, வாட் டஸ் ஹீ ப்ளே, அவர் என்ன விளையாடுகிறார். வாட் டஸ் ஹீ ப்ளே, அவர் என்ன விளையாடுகிறார். அதுக்கடுத்தது அவர் என்ன விளையாடவில்லை, அவர் என்ன விளையாடலை அப்படின்னு கேட்போம் இல்லையா. அவர் என்ன விளையாடலை அப்படின்னு கேட்போம். ஸோ ஒன்றும் இல்லை, வாட்னா என்னென்னு அர்த்தம். ஸோ வாட்டை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே நெகட்டிவ் கொஸ்டின் டசின்ட் ஹீ ப்ளேன்னு இருக்குது, அங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ வாட் டசின்ட் ஹீ ப்ளே, ஸோ வாட் டசின்ட் ஹீ ப்ளே, ஸோ அதுதான் அவர் என்ன விளையாடவில்லை. வாட் டசின்ட் ஹீ ப்ளே, அவர் என்ன விளையாடவில்லை, அவ்வளோதாங்க. பாருங்கள், ஹீ பிளேஸ், இந்த பிளேஸை நம்ம டஸ் ப்ளஸ் ப்ளே அப்படின்னு உடைக்கிறோம். திரும்ப எஸ் சேர்க்கக்கூடாது, டஸ் ப்ளஸ் ப்ளேன்னு உடைக்கிறோம். ஸோ ஹீ பிளேஸ்ன்னு சொல்லும்போது ஆக்சுவலி ஹீ டஸ் ப்ளே அதுதான் சொல்கிறோம். இப்போ நம்ம கேள்வி உருவாக்குறதுக்காக
நெகட்டிவ் சென்டென்சஸ்லாம் உருவாக்குறதுக்காக அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த டஸ்ஸை நம்ம எழுப்புறோம். ஓகே, எழுப்புறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த டஸ்ஸை தூக்கிட்டு வந்து முன்னாடி போட்டு ஹீயை பின்னாடி போட்டிங்கன்னா டஸ் ஹீ ப்ளே, அவர் விளையாடுகிறாரா. இப்போ அவர் விளையாடல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த டஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும். ஏன்னா டஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஹீ டஸ் நாட் ப்ளே, அவர் விளையாடவில்லை. இந்த டஸ் நாட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டஸ்இன்ட். ஓகே, ஸோ ஹீ டஸ்இன்ட் ப்ளே, அவர் விளையாடவில்லை. டஸ்இன்ட் முன்னாடி கொண்டு வாங்க, ஹீயை பின்னாடி கொண்டு அடுத்தது கொண்டு போங்க. ஓகே, டஸ்இன்ட் ஹீ ப்ளே, அவர் விளையாடவில்லையா. வாட் டஸ் ஹீ ப்ளே, அவர் என்ன விளையாடுகிறார். வாட் டஸ் ஹீ நாட் ப்ளே அல்லது வாட் டஸ்இன்ட் ஹீ ப்ளே, அவர் என்ன விளையாடவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே போல் தான் ஹீ ஷீ இட் எல்லாத்துக்குமே நம்ம சென்டென்சஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவோம். அதே போல் சிங்குலர் நவுன்ஸ் எது வந்தாலும் இதே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, இதுக்கெலாம் ஹெல்பிங் வேர்ப் என்ன வருதுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ வரும், ப்ளூரல் வேர்ப்ஸ் எல்லாத்துக்குமே. அதே போல் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட்டுக்கு அதே போல் சிங்குலர் நவுன்ஸ் என்ன வந்தாலும் சரி அதுக்கான ஹெல்பிங் வேர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்னன்னா டஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.